ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்கு போகலாம். சுபலதாவின் கரையாய் உடைகிறேன், அத்தியாயம் 28. ஒருவேளை இதெல்லாம் உன் பொண்டாட்டியோட பிளானா? இருக்கலாம். முதலில் அந்த வைஷ்ணவியை மயக்கி அவளோட தோழியாகி அவள் அப்பன் காசில் படித்தாள். அங்கே போன உன்னை பணக்கார வீட்டு பையன் என்று வலை வீசி மயக்கி கைக்குள் போட்டுக்கிட்டா. நீயும் முட்டாள் மாதிரி இவளைத்தான் கட்டுவேன்னு நின்ன. அன்னைக்கு நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்னா அந்த கிருஷ்ணன் பைய சொத்தை உனக்கு கொடுப்பான்னு தான். ஆனால் அவன் இவளுக்கு நகை நட்டு சீர் சேனத்தி பண்ணி அத்தோட போன்னு விரட்டிட்டான். இப்போ பழையபடி அந்த குடும்பத்து சொத்தை பிரிக்க மகனை விட்டு அந்த பெண்ணை காதலிக்க சொன்னாலோ என்று சொல்ல, அட கடவுளே, இதென்ன அபாண்டமாக என் மேலே பழி சொல்கிறீங்க? இத்தனை வருடமாக என் கையால் சாப்பிட்டுட்டு இப்படி நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி இப்படி சொல்கிறீங்க என்று தன் வாயில் கை வைத்து அதிர்ந்து போனார் தமயந்தி. விடுங்கம்மா, இவர் இன்னைக்கு நேத்தா உங்கள் மேலே பழி சொல்கிறாரு. சரி, ஆமானே வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன இப்போ என்றான் சக்திவேல். நல்ல பிளான் தான். அந்த யோகமித்திரன் கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்டலாம், அதுவும் அவன் விரலை வைத்தே ஆட்டலாம். ஆனாலும் எனக்கு பிடிக்கலையே. அந்த யோகமித்திரன் விவகாரம் பிடிச்சவன். அவன்கிட்ட அடங்கி போக என்னால் முடியாது. அவன் என்னை அடக்க பார்ப்பான். என் காட்டுக்கு நானே ராஜா என்று சொல்ல, அப்போ சரி, நீங்கள் யாரும் இல்லாத காட்டில் தனியாக நானே ராஜான்னு நானே மந்திரின்னு சொல்லிக்கிட்டு திரிங்க. என் மகன் வெளியே போய் அந்த பெண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டா நானும் என் மனைவியும் அவன் கூடவே போயிடுவோம். எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்கள் சொத்தும் வேண்டாம். இந்த இருக்கு கம்பெனி சாவிஸ். நாளையில் இருந்து நீங்கள் யாரை வச்சு வேணும்னாலும் தொழிலை நடத்துங்க, நாங்கள் வரமாட்டோம் என்று சாவியை வைக்க ஒரு நிமிடம் தங்கவேல் அரண்டுதான் போனார். இந்த அளவு மகன் பேசுவான் என்று அவர் எதிர்பார்க்கலை. என்னால் உங்களுக்கு போட்டியாக சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே என் மனைவி சொன்ன மாதிரி என் பெயரில் பேங்கில் லோன் போட்டு தனியாக சின்னதாக தொழில் தொடங்கி இருந்தா இப்போ இது என் தொழிலாக இருந்திருக்கும். நான் பெருந்தன்மையா, நம்ம அப்பா தானே பணம் தந்தாரு, அவர் பெயரில் தானே இருக்குது, அதனால் என்ன என்று அசால்ட்டாக இருந்துட்டேன். அதுதான் இப்படி 30 வருஷம் உழைச்சி உங்களுக்கு கொட்டிட்டு இப்போ வெறும் கையாக வெளியே போக வேண்டி இருக்குது. ஆனால் ஒரு வருஷத்தில் உங்கள் கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உங்களை கடங்காரனாக ஆக்கி விடுவேன். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இத்தனை நாள் அமைதியாக போனது உங்களுக்கு பயந்துக்கிட்டு இல்லை. நம்ம அப்பா தானே, பேசினால் என்ன என்ற பாசத்தில். அதை நீங்கள் இப்போ வர புரிஞ்சுக்கலை, இதையும் புரிஞ்சுக்க போகிறது இல்லை. விடுங்க, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் தனியாக கிடந்து இந்த சொத்தை அனுபவிங்க என்று அவர்கள் மூவரும் கையில் எதுவும் எடுக்காமல் அப்படியே வெளியேற போக, எப்பவுமே யாரையுமே, ஏன் பெத்த மகனையே கூட நம்பாத தங்கவேலுவிற்கு சட்டென்று பயம் வந்துவிட்டது. இப்போ அவரால் சரியாக நடமாடக்கூட முடியலை. இப்போ அவரால் எப்படி கம்பெனிக்கு போக முடியும்? போனாலும் அவருக்கு என்ன தெரியும்? இப்போ இவனை பகைச்சிக்கிட்டா இவர்கள் அந்த யோகமித்திரன் கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா இருப்பாங்க, ஒன்றா போயிடுவாங்க. நான் தான் தனியாக அனாதையாக கிடக்கணும். வேலைக்காரனை நம்பித்தான் நாம் இருக்கணும் என்று தெரிந்தால் போதுமே. அவ்வளவுதான். வேலைக்காரர்கள் என்னை காலி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவானுங்க. இப்போ இவர்களை விட்டால் நஷ்டம் எனக்குத்தான். இவர்களை என்ன செய்யலாம்னு யோசித்து இப்போ செய்ததுக்கு பழி வாங்கணும் என்று கோபத்தை அடக்கி கொண்டு, டே போ உள்ளே போ, எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்யாதே, யோசிக்கிறேன் என்றவர் தன் அறைக்கு மெல்ல நடந்து சென்றார். நரி பதுங்குது, நல்லது இல்லை என்றார் அமரவேல். நீங்கள் ஏம்மா என்னை எதுவுமே அவரை எதிர்த்து பேச வேண்டாம்னு சொன்னீங்க? என் காதலை சொன்னதோட வாயை திறக்க வேண்டாம்னு ஏன் சொன்னீங்க என்று சக்திவேல் கேட்க, தம்பி, உன் அப்பா அவரை எதிர்த்து பேசினால் அது அப்பா மகன் தகராறு. அவர் சாபமிட்டாலும் சபித்தாலும் அது அவரோட போயிடும். கோழி மிதித்து குஞ்சு சாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் குஞ்சு மிதிச்சும் கோழிக்கு ஒன்றும் ஆகாது. அவரே கருணாக்கு பிடிச்ச மனுஷன். அவர்கிட்ட போய் நீ பேசி அவர் ஏதாவது பழி சொன்னால் அது பழிச்சிட்டா என்ன பண்ணுறது? நாங்கள் வாழ்கிறதே உங்கள் 2 பேருக்காக மட்டும்தான். நீ நல்லா இருக்கணும். இப்போ அவர் உன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னால் கூட நல்ல மனசோடு சொல்ல மாட்டார். நீங்கள்
சின்னஞ்சிறுசுக, உங்கள் மேலே எந்த பாவமும் பழியும் விழக்கூடாது. அதுதான் உன் அப்பா இத்தனை வருடம் வாயை மூடிக்கிட்டு இருந்ததுக்கு இப்போ சேர்த்து வச்சு பேசிட்டாரே. இதெல்லாம் அவருக்கு பத்தாது. அப்பா இதை எப்போவோ செய்திருந்தா இவர் அடங்கி போயிருப்பார் இல்லையா? அப்போ இவர் ஆரோக்கியமாக இருந்தார். அப்போ எதிர்த்து இருந்தா உங்கள் அப்பாவை ஏதாவது பண்ணியிருப்பார். இப்போ அவரால் சரியாக நடக்கக்கூட முடியாது. முதலில் யார் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான். தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பேய் பரவாயில்லைன்னு அமைதியாக போயிருக்காரு இப்போ என்றார் தமயந்தி. தன் அறைக்குள் சென்ற தங்கவேல் நன்றாக யோசித்தார். மகனை பகைத்து கொண்டால் தொழிலும் இருக்காது, தானும் நிம்மதியாக இருக்க முடியாது. வரட்டும், கல்யாணமாகி அந்த பெண் இங்கேதானே வரணும் என்று கருவிக்கொண்டார். இவரை கண்காணிக்கணும் என்று நினைத்து கொண்டான் சக்திவேல். அன்று தங்கவேலின் போனை தண்ணீருக்குள் போட்டுவிட்டு தெரியாதது போல் எடுத்து துடைத்து அவர் அறையில் வைத்து விட்டான். ஏனென்றால் இப்போதெல்லாம் அவர் போனிலேயே பல காரியங்கள் பார்ப்பார். நல்ல வேளை அம்மாவிற்காக அவர் தன் வீட்டாரோடு பேசக்கூடாது என்பதற்காக வீட்டில் லேண்ட்லைனே கிடையாது. அதே மாதிரி அன்று இரவே அவருடைய காரின் 4 சக்கரத்திலும் பஞ்சர் பண்ணிவிட்டான். இப்போதைக்கு இவர் எளிதாக எங்கேயும் போக வரக்கூடாது, யாருடனும் பேசக்கூடாது என்றுதான் இப்படி செய்தான். அவருக்கு தனி டிரைவர் கிடையாது. ஃபோன் பண்ணினால் கம்பெனியில் இருந்து டிரைவர் வருவார். நல்ல நாள் பார்த்து அமரவேலும் தமயந்தியும் மகனுடன் பெண் பார்க்க வருவதாக சொல்லிவிட்டார்கள். யோகமித்திரன் தங்கவேலை நம்பலை. சரி, வரட்டும் என்று இருந்தார். தங்கவேல் தன் ஃபோன் கெட்டுப்போச்சு, சரியா வேலை செய்யலை, வேறு ஃபோன் வாங்கி கொடு என்றார் மகனிடம். சரிப்பா என்றார் அமரவேல். சக்திவேல் அவரிடம் நின்று பேசுவதே இல்லை. அவரும் அவனுடன் எந்த பேச்சும் வைத்து கொள்ளவில்லை. ஃபோன் வேலை செய்யலை என்றதும் தானே ஃபோன் வாங்க கிளம்பினார். அப்போதுதான் தன் காரை 4 டயரும் பஞ்சர் என்று தெரிந்துவிட்டது. என்னை வீட்டோடு முடக்க பார்க்கிறார்கள். திடீரென எப்படி இப்படி மாறினார்கள்? எப்பவும் என் பேச்சை கேட்டு தலையாட்டுவார்கள். எப்படி இப்படி என்று குழம்பினார். வீட்டில் வேலை செய்யும் பெண் வேலையாட்கள் தான். அவரால் தனியாக எங்கேயும் போக முடியாது. காரணம், அரை கிலோமீட்டர் நடந்தாலே அவருக்கு கால் வீங்கிவிடும். அவர் எப்போதும் வீட்டில் பணம் வைத்து கொள்ள மாட்டார். கொஞ்சமாக 5-10 ஆயிரம் தான் வைத்திருப்பார். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாம் அவருக்கு தெரியாது. அவரிடம் தைரியமாக சொல்லிவிட்டுத்தான் பெண் பார்க்க வந்தார்கள். வீட்டில் அவருக்கு காவல் வைத்துவிட்டுத்தான் சக்திவேல் வந்தான். வீட்டு வாசலில் இவர்கள் கார் போய் நின்றதும் வாசலுக்கு வந்து வரவேற்றார்கள் யோகமித்திரனும் வைஷ்ணவியும். வாங்க வாங்க என்றார்கள். என்ன மாப்பிள்ளை, நாம என்ன புதுசா என்றார் அமரவேல். உங்க அப்பா என்று அவர் இழுக்க, உடம்பு சரியில்லை, வீட்டோடு இருக்கார் என்றார் அமரவேல். வைஷ்ணவியும் தமயந்தியும் கட்டி கொண்டார்கள். தமயந்தி அந்த வீட்டின் உள் நுழையும் போதே வாசல் படியை தொட்டு கும்பிட்டார். அதுவே சொன்னது அவர் மனதில் அந்த குடும்பத்தார் மேல் உள்ள மதிப்பையும். கிஷோரும் கிறிஷும் அவரவர் மனைவிகளுடன் வந்து வரவேற்றார்கள். ஹால் சோஃபாவில் அமர்ந்ததும் கணவன் மனைவி இருவரும் அந்த வீட்டைத்தான் அத்தனை ஆர்வமாக சுற்றி சுற்றி பார்த்தார்கள். சக்திவேலுக்கு சங்கடமாக இருந்தது. அம்மா அப்பா ஏன் இப்படி பார்க்குறாங்க? யோகமித்திரன் மாமா ஒரு மாதிரி பார்க்கிறார் என்று அவன்தான் சங்கடப்பட்டான். வைஷ்ணவியை தவிர அனைவரும் என்னடா இவர்கள் காணாததை கண்ட மாதிரி பார்க்குறாங்க என்று தான் நினைத்தார்கள். வீடெல்லாம் புதுசாக ஆல்டர் பண்ணியிருக்கீங்க போல என்றார் அமரவேல். மற்றவர்கள் என்னடா இது என்று பார்க்க, வைஷ்ணவியோ உங்கள் இடத்த மாற்றலண்ணா என்று சொல்ல, அமரவேல் என்று தொடைதட்டி சிரிக்க, தமயந்தி ஓடிப்போய் வைஷ்ணவியை அடிக்க, வைஷ்ணவி எழுந்து ஓடி அண்ணனிடம் வர, ஏய் என்னடி என் தங்கையை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா என்று கேட்க, அண்ணா இவளுக்கு நம்மளை கண்டு பயம், இவ ரகசியத்தை எல்லாம் நாம் சொல்லிடுவோம்னு பயம். எனக்கு என்னடி பயம்? உன் அண்ணன் தான் வீட்டை உத்து பார்த்தார், நானா பார்த்தேன்? அம்மாடி அண்ணா இவ பார்க்கலையாம் என்று வைஷ்ணவி சொல்ல, இப்படி சொல்லித்தானேமா நம்மளை ஏமாத்துவா என்றார் சிரிப்புடன் அமரவேல். ஆமாடி, யார் ஏமாந்தது, நானா நீங்களா திருட்டு கழுதைகளா என்று தமயந்தி விரட்ட, இப்ப அண்ணன் தங்கை இருவரும் ஓடினார்கள்.
இதை கண்டவர்களுக்கு அப்பாடி என்று இருந்தது. யோகமித்திரன் இளையவர்களை பார்த்து, இந்த வீட்டிற்கு நம்ம எல்லாம் இப்போ வந்தவங்க, அவங்க 3 பேரும் நமக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு இங்கே நிறைய பழைய நினைவுகள் ஞாபகங்கள் இருக்கு என்றார் அவர். என் அம்மா அப்பாவை இவ்வளவு சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை. அதுவும் என் அம்மாவுக்கு சிரிக்கக்கூட தெரியும்னு இப்போத்தான் எனக்கு தெரியுது என்றான் சக்திவேல் குரல் கரகரக்க. அண்ணன் தம்பி இருவரும் என்னடா பெரியவங்க இத்தனை வருட என்னடா இது பெரிய பகை, இத்தனை வருட பிரிவு என்று பார்த்தால் இவர்கள் ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க என்றார்கள். நான் கூட வீட்டை உத்து பார்த்ததும் தப்பாக நினச்சிட்டேன் என்றான் கிஷோர். காதலிச்சவங்களுக்கு எத்தனை காலம் ஆனாலும் சில இடங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவியா அவங்க 2 பேரும் நிறைவாக ஒரு வாழ்க்கை வாழ அவங்க அப்பா விடலை. ஆனால் இந்த வீட்டில் காதலர்களா அவங்க சுற்றி வந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. ஏன் அம்மா கூட இந்த வீட்டில் சில இடங்களை மாற்றக்கூடாது என்று சொன்னாங்களே, அது இவர்கள் சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். வீடு என்பது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு கட்டினது இல்லை. இப்படி இவர்களைப் போல் நினைவுகளால் ஆனதுதான் வீடு என்பது. அதனால்தான் இவர்கள் இத்தனை வருடமாக இந்த வீட்டை பிரிந்த ஏக்கம் இவர்களுக்குள் இருந்திருக்கு. அதுதான் இத்தனை வயதான பிறகும் அவர்களின் ஞாபகங்களை தேடி போகிறார்கள். இப்ப அவர்கள் சக்திவேலின் அம்மா அப்பாவா இல்லை, வைஷ்ணவியின் அண்ணனாக, தோழியாக, தங்கள் சந்தோஷமான சிறு வயது ஞாபகங்களை தேடி போகிறார்கள் என்றான் கிரிஷ். என்னடா அனுபவம் பேசுது போல என்றான் கிஷோர் குறும்பாக. ஆமா, எத்தனை வருடம் ஆனாலும் காதல் மறக்காது, காதலித்தவர்களும் மறக்க மாட்டார்கள் என்றான்.